தாய் வீடு மார்ச் 2024. புட்டினிசமும் அலெக்சே நவால்னியின் கொலையும். எழுதியவர் ரதன், வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். புட்டின் கிரெம்ளின் 5 சிகரிகள், அதாவது கோபுரங்கள் அமைத்து அரசாட்சி செய்கிறார். முதலாவது சிகரி தனியார் இராணுவம். இந்த சிகரியின் கீழ் தனியார் இராணுவ நிறுவனங்கள் அமைக்கப்பட்டன. ஒரு கம்யூனிச நாடு இராணுவத்தை தனியார் நிறுவனமாக்கியது ஆச்சரியமான விடயம். வாக்னர் அமைப்பு, காஸ்ப்ராம், டிரான்ஸ்நெஃப் ஆகிய நிறுவனங்கள் தனியார் இராணுவ சேவையில் செயல்பட்டன. உக்ரைன் போரின் போது பிரிகோசன் கைதிகளை போரிடச் செய்தார். அவர் புட்டினின் கான்கார்ட் நிறுவனத்தை மேற்பார்வை செய்து வந்திருந்தார். இந்நிறுவனம் வீழ்ச்சியில் சென்றமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது சிகரி இராணுவம். இந்த சிகரி உக்ரைன் போரில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதுடன் இராணுவ ஆயுத ஏற்றுமதியையும் செய்கிறது. ஆயுத ஏற்றுமதியில் மட்டும் $10 பில்லியன் ரஷ்யா வருமானமாக பெற்றுள்ளது. இவற்றை விட புதிய ஆயுத கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் செய்கிறது. குறிப்பாக T-50 ஸ்டீல்த் ஜெட் ஃபிட்டர் போன்றவற்றையும் உற்பத்தியையும் மேற்கொள்கிறது. மூன்றாவது சிகரி கடன் தீவிர தேசியம். இச்சிகரியின் முக்கியமானவர்களில் ஒருவர் கான்ஸ்டைன் மெலோஃபீவ். இவர் ஒரு மரபுவழி சிந்தனைவாதி, உக்ரைன் போருக்கான பிரதான காரணகர்த்தா, ரஷ்யாவின் தொலைத்தொடர்பு துறையின் மிக முக்கியமானவர்களுள் ஒருவர். கிழக்கு உக்ரைனில் பேட்ரியோட் தனியார் இராணுவத்தை செயல்படுத்துகிறார். இச்சிகரியில் பழைய சோவியத் யூனியனை மீள கட்டியமைக்க வேண்டும் என்ற நோக்குடன் இயங்கும் வல்டிமிர் எவ்டுசென்கோவ் உள்ளார். இவர்களே புட்டினின் பல கொள்கைகளை தீர்மானிக்கிறார்கள். நான்காவது சிகரி பாதுகாப்பு படைகள். இச்சிகரியின் கீழ் பல ஊடக நிறுவனங்கள் உள்ளன. போரை பற்றிய பல விடயங்களை இவ்வூடகங்களே வெளிப்படுத்துகின்றன. இவற்றை விட ரவ்ஸ்னெஃப் அரசு எண்ணெய் நிறுவனமும் உள்ளது. இயற்கை வாயு மற்றும் வளங்களையும் இச்சிகரியை கட்டுப்படுத்துகிறது. ஐந்தாவது சிகரி த கோஆபரேட்டிவ் லேக் டவர். இது நேரடியாகவே புட்டினின் கீழ் உள்ளது. மிகவும் முக்கியமான சிகரி. தனியார் நிறுவனங்கள், பிராந்திய கட்சிகள், அமைப்புகள் அதன் கீழ் உள்ளன. புட்டின் ரஷ்யாவை இந்த 5 சிகரிகளின் ஊடாகவே ஆட்சி செய்கிறார். சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த பின்னர் இன்று வரை ரஷ்யாவை முன்னாள் சோவியத் யூனியன் அரசியல்வாதிகளை ஆட்சி செய்து வருகிறார்கள். இவர்களிடம் பழைய சோவியத் தேசிய உணர்வு உள்ளது. மேலே குறிப்பிட்ட கடும் தீவிர தேசியமே இன்றைய ரஷ்யாவாக உள்ளது. சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த போது மேற்கு நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதிகள் மீறப்பட்டன. சோவியத் யூனியன் மற்றும் அதன் ஆதரவு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக தொடங்கப்பட்ட நேட்டோ அமைப்பு கலைக்கப்படவில்லை. நேட்டோ தனது புதிய எதிரியாக ரஷ்யாவை உருவாக்கி கொண்டது. ரஷ்யா தனது எதிரியாக நேட்டோவை கருதாமல் இருந்தபோதும் அமெரிக்கா நேட்டோவை ரஷ்யாவிற்கு எதிராக தொடர்ந்தது. மியூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் 2007ஆம் ஆண்டு புட்டின் மேற்கை நோக்கி கேள்வி கேட்டிருந்தார். நேட்டோ யாருக்கு எதிராக இயங்குகிறது? யுரேஷியா நாடுகளை ஏன் நேட்டோ இணைக்கிறது? வார்சோ பேக் உடைக்கப்பட்ட போது நீங்கள் வழங்கிய வாக்குறுதி எங்கே என புட்டின் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அமெரிக்கா, சோவியத் யூனியனுக்கே வாக்குறுதி அளித்தோம், ரஷ்யாவிற்கு அல்ல என்றது. இங்கிருந்தே புட்டினிசம் ஆரம்பமாகிறது. புட்டினின் வளர்ச்சிக்கு மேற்கு நாடுகளே பிரதான காரணம். புட்டினின் நிர்வாக திறமையும் முன்னாள் சோவியத் யூனியன் உளவு நிறுவன தலைமையில் ஏற்பட்ட அனுபவங்களும் இவரை ஒரு சிறந்த நிர்வாகியாக மாற்றியுள்ளது. உக்ரைன் போரையொட்டி பல பிரச்சார பாடல்கள் ரஷ்ய யூடியூப் தளத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றன. பல பாடல்கள் பல மில்லியன் மக்களை சென்றடைந்துள்ளன. ரஷ்ய மக்களிடம் இயல்பாகவே உள்ள தேசிய உணர்வு, அமெரிக்க எதிர்ப்பு உணர்வு போன்றவை மேலும் தேசிய எண்ண அலையை எழுச்சியடை செய்கிறது. லெட்ஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் த டெட் ரஷ்யன் ஹீரோஸ், ஐ ஆம் ரஷ்யன் ஆகிய பாடல்கள் 50 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடைந்துள்ளன. குறிப்பாக ஒரு பாடலின் வரிகள் இவை: ஐ ஆம் ரஷ்யன், I go till the end. I am Russian. My blood is from my father. I am Russian and I am lucky to be so. I am Russian in spite of the whole world. I am Russian. புட்டின் ஒவ்வொரு நிர்வாக அமைப்பிலும் கவனம் செலுத்துகிறார். அதனால் தான் மக்களை போர்மயப்படுத்த அவரால் முடிகிறது. புட்டினுக்கு ரஷ்யாவில் எதிர்ப்புகள் தோன்றினாலும் ரஷ்ய மக்கள் உக்ரைன் போரை தங்களது தேசிய போராக கருதுகிறார்கள். உக்ரைன் தங்களது நாட்டின் ஓர் அங்கமென ரஷ்ய மக்களை புட்டினும் தீவிர தேசியவாதிகளும் கருத வைத்து விட்டார்கள். மக்களை தீவிர தேசியவாத மயப்படுத்தியமையே புட்டினிசத்தின் வெற்றியாகும். ஆனாலும் போரில் இராணுவ வீரர்கள் இறக்கும் பொழுது மக்கள் மத்தியில் சலசலப்புகளும் எதிர்ப்புகளும் தோன்றாமல் இல்லை. அதனால்தான் அமெரிக்கா வெளிநாடுகளில் அமெரிக்க வீரர்கள் இறந்தால் அவர்களது உடல்கள் விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு வரும் பொழுது அவற்றை ஊடகங்கள் ஒளிபரப்பு செய்வதை தவிர்க்கச் சொல்கிறார்கள். புட்டினின் ஆட்சி செச்னிய யுத்தத்துடன் ஆரம்பமாகிறது. 1999 தொடக்கம் 2009 செச்னிய யுத்தம்.
அந்த யுத்தத்தின் வெற்றி ரஷ்யாவை உலகரங்கில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது. புட்டின் ரஷ்யாவை இயற்கை சக்தி வளம் கூடிய நாடாக மாற்றினார். இயற்கை வாயு உற்பத்தி, எண்ணெய் கிணறுகள் என ரஷ்யா மாற்றம் கண்டது. இத்துடன் புட்டின் நின்றுவிடவில்லை. அருகில் உள்ள ஜோர்ஜியாவை 2008ஆம் ஆண்டில் ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்தன. அப்காசியா, சவுத் ஒசேட்டியா ஆகிய பிரதேசங்களை தனிப்பிரதேசங்களாக ரஷ்யா அறிவித்தது. இதனை ஜோர்ஜியா ஏற்றுக்கொள்ளவில்லை. ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இவ்விரு பிரதேசங்களும் உள்ளன. இந்த ஆக்கிரமிப்பினூடாக புட்டின் தனது சக்தியை உலகுக்கு வெளிப்படுத்தினார். 2014ஆம் ஆண்டில் கிரீமியாவை ரஷ்யா கைப்பற்றியது. 2015ஆம் ஆண்டில் ரஷ்யா சிரியாவின் அரசுக்கு ஆதரவாக சிரியாவில் தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டது. சிரிய போரில் அமெரிக்கா பின்வாங்கியமைக்கு ரஷ்யாவே பிரதான காரணம். இது புட்டினின் மற்றொரு வெற்றி. 2018ஆம் ஆண்டில் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் மிக நெருக்கமானார்கள். டொனால்ட் ட்ரம்ப் புட்டினை எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் இன் ஹிஸ் டெனியல் என பாராட்டினார். 2022 பிப்ரவரியில் புட்டின் உக்ரைன் மீது தாக்குதலை மேற்கொண்டார். ரஷ்யா 2 வருட போரில் உக்ரைனின் பல பகுதிகளை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து கொண்டிருக்கும் போர் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகளை கொடுத்துள்ளது. உக்ரைனின் பொருளாதாரம் வரலாறு காணாத வீழ்ச்சியை அடைந்துள்ளது. நேட்டோவும் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை செய்தும் உக்ரைனால் குறிப்பிட்ட அளவிற்கு வெற்றியை பெற முடியவில்லை. புட்டின் சீனாவுடன் கைகோத்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் முக்கிய நாடாக ரஷ்யா உள்ளது. இவ்வமைப்பு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கிக்கு மாற்றீடாக உள்ளது. எனினும் இதன் ஆரம்ப கட்டம் இது எனலாம். இந்தியாவிற்கு எண்ணெயை குறைந்த விலையில் கொடுக்கிறது. அதேபோல் பல நாடுகளுடன் வணிக உடன்படிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க டாலரை தவிர்த்து சர்வதேச வணிகத்தை புட்டின் செய்கிறார். ரஷ்யாவின் பொருளாதாரம் வளர்ச்சி கண்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தும் ரஷ்யா வளர்ச்சியடைவது புட்டினின் வெற்றியாகும். சர்வதேச அரங்கில் அரசியல், இராணுவம், பொருளாதாரம் போன்ற முக்கிய விடயங்களில் புட்டின் மிக முக்கியமானவராக உள்ளார். புட்டின் கடந்த 24 வருடங்களாக ரஷ்யாவின் தலைவராக உள்ளார். இவருக்கு எதிராக போட்டியிட எதிரி இல்லை. தனி காட்டு ராஜாவாக வலம் பெறுகிறார். ரஷ்யா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்திருந்தாலும் அமெரிக்காவை போன்று வறுமையான மக்களின் நிரம்பி காணப்படுகின்றனர். செல்வந்தருக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையிலான இடைவெளி மிக அதிகமாகவே உள்ளது. புட்டினின் பொருளாதார முறையான பழைய சோவியத் யூனியனைப் போல் சமத்துவ பொருளாதாரம் அல்ல. முதலாளித்துவம் மற்றும் அரச உடைமையாக்கப்பட்ட பொது நிறுவனங்கள், நவதாராளம், தாராளமயம் என ஒரு கலவையான பொருளாதாரமே அங்குள்ளது. நவம்பர் 2023இல் அக்டோபர் புரட்சியின் நினைவாக மக்கள் திரண்டபோது போரில் இறந்த இராணுவ வீரர்களின் துணைவிகள் பிரிங் பேக் அவர் ஹஸ்பண்ட்ஸ் என கோஷமிட்டனர். இங்கு கலந்து கொண்ட மஸ்கோவேட்டிஸ், some go to the front to defend the motherland, while others continue to shamelessly trade in the riches of our land and reap huge profits என கூறினார். பல கார்களிலும் சுலோகங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஆர்ப்பாட்டக்காரர்களின் சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. போருக்கு எதிரான அமைப்புகள் ரஷ்யாவில் பலம் பெற்றுள்ளன. கமிட்டி ஆஃப் மதர்ஸ் அண்ட் வைஃப்ஸ் என்ற அமைப்பு போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் போரில் பங்காற்றும் இராணுவ வீரர்களுக்காக குரல் கொடுக்கிறது. லெனின் கூறிய இவரை அங்கு தாத்தா லெனின் எனவும் விളിக்கிறார்கள். ஆஸ் கிராண்ட்பா லெனின். ஒரு கூற்று முக்கியமானது. எவ்ரி குக் மஸ்ட் லேர்ன் டு கவர்ன் த ஸ்டேட். புட்டின் இதனை ஏற்க தயாராகவில்லை. புட்டினை பொறுத்தவரை புட்டினுக்கும் ரஷ்யாவுக்கும் அடிபணிபவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும். கடந்த 24 வருடங்களில் ரஷ்யா பல போர்களை கண்டுள்ளது. தொடர்ந்து போரிடுகிறது. இதனைத்தான் மேற்கு நாடுகளும் செய்கின்றன. ரஷ்யா ஒன்றும் மேற்குலகிற்கு விதிவிலக்காக அமையவில்லை. புட்டின் தனது அபிலாஷைகளை செயல்படுத்துவதற்கு தனது எதிரிகளை களைப்பிடுங்குகிறார். இதனையே அமெரிக்கா லத்தீன் அமெரிக்காவிலும் மத்திய கிழக்கிலும் செய்தும் வருகிறது. மத்திய கிழக்கெங்கும் அமெரிக்க படைகள் உள்ளன. வணிகம் செய்வதற்கு படைகள் ஏன்? கட்டாயப்படுத்தி வளங்களை சுரண்டுவதற்கு படைகள் தேவை. புட்டினால் பிடுங்கப்பட்ட ஒரு களையே அலெக்சி நவால்னி. இவர் இறுதியாக ஒதுக்குப்புறமான நகரில் உள்ள சிறை ஒன்றில் இறந்திருந்தாலும் அவருக்கு ஏற்கனவே நஞ்சூட்டப்பட்டுள்ளது. எனவே இது கொலை. வல்லரசுகளின் கொலையின்றி வாழ மாட்டார். அலெக்சி நவால்னி 6 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்பினார். ஆனாலும் இவரால் போட்டியிட முடியவில்லை. ரஷ்யாவின் பொருளாதார கொள்கைகளை மற்றும் அரசியல் தீர்மானங்களை மாற்றுவதற்கு முயன்றார். மிகவும் இளம் வயதில் அரசியல் களத்தில் குதித்த இவர் ரஷ்யாவில் மலிந்து காணப்பட்ட ஊழல்களை எதிர்த்தார். செல்வம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற சமத்துவ கொள்கையை தனது கொள்கையாக கொண்டிருந்தார். ரஷ்ய மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என விரும்பினார். ரஷ்யா வில் பி ஃப்ரீ, ரஷ்யா வில் பி ஹாப்பி ஆகிய சுலோகங்களை முன்வைத்து ஓர் அரசியல் இயக்கத்தை அலெக்சி நவால்னி ஆரம்பித்திருந்தார்.
இவருக்கும் புட்டினுக்குமான முரண்நிலை கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாகவே ஆரம்பமாகி இருந்தது. உக்ரைன் ஆக்கிரமிப்பை எதிர்த்தார். ஒரு வகையில் இவர் டொனால்ட் ட்ரம்பையும் விமர்சித்திருந்தார். ஆகஸ்ட் மாதம் 2020 விமானத்தில் பயணமான போது அலெக்சி நவால்னிக்கு நஞ்சூட்டப்பட்டது. பின்னர் விமானம் அவசரமாக தரையிறங்கி இவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்டார். இந்த விமானத்தில் ரஷ்ய உளவாளிகள் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்காரின் சிறந்த விவரண திரைப்பட விருதை பெற்ற நவால்னியில் இச்சம்பவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நவால்னி யூடியூப்பில் இச்சம்பவங்களை பதிவு செய்துள்ளார். டிசம்பர் 2020 இப்பதிவு யூடியூப்பில் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் புட்டினின் ஆடம்பர வாழ்க்கையை வெளிப்படுத்தியுள்ளார். இதனை சுமார் 25% ரஷ்யர்கள் பார்த்ததாக கூறுகின்றனர். சைபீரியாவில் இருந்து ரஷ்யாவிற்கு சென்று கொண்டிருந்த விமானத்திலேயே இச்சம்பவம் நடைபெற்றது. பின்னர் இவரை சிகிச்சைக்காக ஜெர்மனிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஜெர்மனியில் வைத்தியர்கள் நாவிசாக் என்றே நஞ்சை இவருக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர். இவர் மீண்டும் ரஷ்யாவிற்கு வராமல் வேறு சில நாடுகளுக்கு சென்றதாக குற்றச்சாட்டப்பட்டிருந்தார். இவர் ரஷ்யாவிற்கு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவரை மீண்டும் ரஷ்யாவிற்கு வரவழைப்பதற்காக பழைய அரசர்கள் பாணியில் இவரது தம்பியார் ஒலே கைது செய்யப்பட்டார். அலெக்சி நவால்னி பிப்ரவரி 16 ரஷ்ய சிறையில் இறந்தார். அன்று உலகின் பிரபல்யமான மியூனிக் பாதுகாப்பு மாநாடு ஆரம்பமானது. 2007 அதே மாநாடு ஆரம்பமான நாள் புட்டின் மேற்குக்கு எதிரான தனது யுத்தத்தை அறிவித்திருந்தார். இவருடைய மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் 2024 60வது மாநாடாகும். உலகின் முக்கிய நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகள், கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொண்டு உலக பாதுகாப்பை பற்றி கலந்தாலோசிக்கும் மாநாடே இது. நேட்டோ, ஐரோப்பிய ஒன்றியம், லத்தீன் அமெரிக்க நாடுகள், இந்தியா, ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகள் அனைத்தும் இதில் பங்கேற்கும். முதலில் இம்மாநாடு 1963 ஆரம்பமானது. அன்றில் இருந்து இன்று வரை மியூனிக்லேயே இம்மாநாடு நடைபெறுகிறது. புட்டின் ஆட்சியில் நடைபெற்ற கொலைகள் சில. எவ்கெனி பிரிகோசின் ரஷ்யாவின் தனியார் இராணுவத்தின் தலைவர், புட்டினின் நெருங்கிய நண்பர், புட்டினுக்கு எதிராக தனது இராணுவத்தை திருப்பியவர் என குற்றஞ்சாட்டப்பட்டவர். இவர் விமான விபத்தில் இறந்தார். புட்டினுக்கும் இவருக்குமான பகை ஆரம்பமாக 2 மாதங்களுக்குள் இது நடைபெற்றது. 2006 லண்டனில் வைத்து புட்டினின் மற்றொரு எதிரி அலெக்சாண்டர் லிட்வினென்கோவ் பொலனியம் 2010 என்ற நஞ்சினால் கொல்லப்பட்டார். 2018 ரஷ்ய உளவாளியாக இருந்து பின்னர் பிரிட்டனுக்கு உளவாளியாக இருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு ரஷ்யாவில் 13 வருடங்களை சிறையில் இருந்த பின்னர் பிரித்தானியாவில் தஞ்சம் புகுந்த செர்ஜி ஸ்கிரிபலுக்கும் அவரது மகளுக்கும் நஞ்சூட்டப்பட்டது. இவருடன் இவரது மகளும் பாதிக்கப்பட்டார். பிரித்தானிய மருத்துவர்கள் இவர்களை காப்பாற்றிவிட்டார்கள். டோன் ஸ்ட்ராகர்ஸ் என்ற உள்ளூர்வாசி கொல்லப்பட்டார். இவர்கள் மூவருக்கும் மணிக்கட்டு பகுதியில் நாவிசாக் நஞ்சு தெளிக்கப்பட்டதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்ததாக பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்தன. டிமிட்ரி பைகாவ், பயோட்டர் வெர்ஸ்லாவ் ஆகிய இலக்கியவாதிகளும் நஞ்சினால் கொல்ல முயற்சிக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இவற்றை விட ஜெர்மனியிலும் ஜோர்ஜியாவிலும் வைத்து மேலும் 3 ஊடகவியலாளர்களை கொலை செய்ய முயற்சித்ததாக அந்த நாடுகள் ரஷ்யா மீது குற்றஞ்சாட்டியுள்ளன. இந்த ஊடகவியலாளர்கள் ரஷ்யாவிற்கு எதிராக கருத்துக்களை கூறியதாக கூறப்படுகிறது. அனா பாலிட்கோவ்ஸ்கயா ரஷ்ய மனித உரிமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த ஊடகவியலாளர். 2006 இவர் தங்கியிருந்த தொடர்மாடி கட்டடத்தின் முன்னால் வைத்து கொல்லப்பட்டார். கிரெம்ளின் முன்னால் வைத்து ரஷ்யாவின் போரிஸ் நெம்ட்ஸ்கோவ் சுட்டுக் கொல்லப்பட்டார். செச்னிய போரில் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்பட்ட ஜோர்ஜிய பிரஜை செலிம் கான் காகோவ்ஸ்விலி 2019 மத்திய பெர்லின் பங்கர் ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இக்கொலையை செய்ததாக ரஷ்யா FSB-ஐ சேர்ந்த வாடிம் கராசெக் சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வழக்கை விசாரித்த பெர்லின் நீதிபதி இது ஒரு பெயின்ஸ்டேக்கிங்லி பிளான்ட் கொலை என தெரிவித்தார். போரிஸ் பிரெசாவ்ஸ்கி கிரெம்ளின் முக்கியஸ்தர். 2013 இவர் லண்டனில் உள்ள தனது வீட்டின் குளியலறையில் தூக்கில் தொங்கி இறந்துள்ளார். விசாரணையில் இவர் தற்கொலை செய்யவில்லை என்பதனை உறுதிப்படுத்தின. போரிஸ் பிரெசாவ்ஸ்கியின் நண்பர்கள், ஆதரவாளர்கள் பலர் மர்மமான முறையில் இறந்துள்ளனர். இவர்களில் பலர் லண்டனிலேயே இறந்துள்ளனர். பேட்ரி பட்டார்கட்ஸ்விலி, ஜோர்ஜியன் ஆலிகார்ச், நிக்கோலாய் குலுஸ்கோவ் தொழிலதிபர், யூரி குலுபவ் எண்ணெய் நிறுவன அதிபர் ஆகியோரே அவ்வாறு இறந்துள்ளார்கள். RT என அழைக்கப்படும் ரஷ்ய தொலைக்காட்சி மற்றும் இணைய நிறுவனத்தை ஆரம்பித்தவர் முகாயில் லெசின். இவர் கிரெம்ளின் முக்கியஸ்தர். இவர் வாஷிங்டன் DC-யில் உள்ள விடுதியொன்றில் இறந்துள்ளார்.
வாஷிங்டன் பாதுகாப்பு அதிகாரிகள் இதனை கொலை என தெரிவித்துள்ளனர். இவருக்கும் புட்டினுக்கும் இடையில் முரண்பாடுகள் இருந்துள்ளன. 1999 மாஸ்கோவில் நடைபெற்ற தொடர்மாடி தொடர் கொலைகளில் ரஷ்ய ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸின் பங்களிப்பை விசாரிக்க கூறிய ரஷ்ய எதிர்க்கட்சியின் பிரதான தலைவர்களில் ஒருவர் செர்ஜி யுஷ்சென்கோவ் இக்கொலைகளை செச்னிய தீவிரவாதிகளை செய்தார்கள் என ரஷ்யா தெரிவித்து வந்திருந்தது. இவர் 2003 கொலை செய்யப்பட்டார். போரிஸ் நெம்ஸ்டாவ் என்பவர் உதவி பிரதமர் மற்றும் மாநில கவர்னர். இவர் புட்டினுக்கு எதிராக போராட்டங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தார். மிக வேகமாக மக்கள் ஆதரவை பெற்று வளர்ச்சியடைந்திருந்தார். 2015 இவரும் கொல்லப்பட்டார். நட்டாலியா இஸ்டெமிரோவா 2009 கொல்லப்பட்ட ஒரு மனித உரிமைகள் போராளியாவார். இகோர் டாம்னிகோவ் என்னும் ஊடகவியலாளர் எண்ணெய் நிறுவனங்களில் நடைபெற்ற ஊழலை வெளிப்படுத்தியமைக்காக கொல்லப்பட்டார். இக்கொலை 2000ஆம் ஆண்டு நடைபெற்றது. செர்ஜே நிவிகோவ் என்பவரும் 2000ஆம் ஆண்டே கொல்லப்பட்டார். இவர் ஒரு வானொலி நிறுவன உரிமையாளர், தயாரிப்பாளர் ஆவார். அரச ஊழல்களை வெளிப்படுத்தியமையே இவரது குற்றமாகும். செர்ஜி இவானோவ் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கு வாகன ஓட்டியாக இருந்தமைக்காக 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கொல்லப்பட்டார். எட்வர்ட் மார்கோவிச், நோவி ரெஃப்ட், நட்டாலியா ஸ்கேரல், நாஷே வரேமியா போன்ற பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர். தனிநபர் கொலைகளால் சாதிக்கப்பட்டவை எவை? அண்மையில் ரஷ்யாவின் சிறையில் மரணமான எதிர்க்கட்சித் தலைவரின் குருதி உரைய முன்னரே மேற்கு உலகின் சிறந்த ஊடகங்கள் கொலையாக அறிவித்துவிட்டன. பல ஊடகவியலாளர்கள் தங்களது ஆய்வில் தனிநபர் கொலைகளை பற்றி குறிப்பிட தவறவில்லை. தனிநபர் கொலைகள் எமக்கும் புதிதல்ல. அமெரிக்காவினதும் மேற்கினதும் கொலைகள் பல. லிபியாவில் கடாபியை கொலை செய்ததன் மூலம் அந்த நாட்டையே சீரழித்தார்கள். இன்று பல துண்டுகளாக போராடுகின்றன. அலெக்சி நவால்னியின் கொலையை கண்டிக்கும் மேற்கு நாடுகள் மால்கம் எக்ஸ், பாப் மாலி, கென்னடி சகோதரர்கள், ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்க ஜனாதிபதி ராபர்ட் கென்னடி, ஜனநாயக கட்சியின் பிரதமர் மற்றும் முன்னணி வைத்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் பேட்ரிஸ் லுமும்பா, மார்ட்டின் லூதர் கிங், ஸ்லோபோடான் மிலோசோவிச், சல்வடோர் அல்லண்டி என பலரை மேற்குலகு கொன்றுள்ளது. நவால்னி சிறையில் இருந்தபோது யூலியா நவால்னியின் விடுதலைக்காக போராடினார். இன்று மேற்கு நாடுகளுக்கும் ரஷ்ய எதிர்க்கட்சிகளுக்கும் பிரபல்யமான ஒரு தலைவர் தேவை. மேற்கு நாடுகள் புட்டினுக்கு மாற்றீடாக நவால்னியின் துணைவி யூலியாவை முன்னிறுத்துகின்றனர். புட்டினிசத்தை தோற்றுவித்தது அமெரிக்காவும் நேட்டோவுமாகும். இந்நேட்டோவின் இருப்பே ரஷ்யாவினால் தான் சாத்தியப்படுகிறது. நேட்டோவின் ஒரே ஒரு எதிரி புட்டின். புட்டினின் வளர்ச்சிக்கு பில் கிளின்டனும் ஒரு காரணம். இவரே சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த போது அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறியவர். அமெரிக்காவிற்கு ஒரு எதிரி தேவை. புட்டின் இல்லாத ரஷ்யா மேற்கின் அடிமையாகிவிடும். 2024 உலகில் 50 நாடுகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. குறிப்பாக பிரிட்டன், அமெரிக்கா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுடன் கனடாவிலும் தேர்தல் நடைபெறலாம். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மீள ஆட்சி அமைத்தால் ரஷ்யாவிற்கு பல வழிகளில் உறவு பாலம் அமைப்பார். உக்ரைன் போரை முடித்து விடுவார். அது மட்டுமல்ல, மீண்டும் அமெரிக்க நிறுவனங்களில் ரஷ்ய செல்வம் குவியும். இதுவே ட்ரம்பின் முக்கிய நோக்கம். புட்டினுக்கு ட்ரம்பின் தேவை அதிகம். ஆனால் புட்டின் சீனாவை விட்டு மெல்ல மெல்ல விலகத் தொடங்கலாம். பிரிட்டனில் ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. தொழிற்கட்சி புட்டினிசத்தை வரவேற்கலாம். இவை நடைபெற்றால் புட்டினிசம் மேலும் வலுப்பெறும். லெனின் ரஷ்ய மக்களின் நலனில் அக்கறை கொண்டவர். அவர் ரஷ்ய மக்களுக்காக தலைவராகவே செயல்பட்டார். இதனையே லெனின் பின்வந்த சோவியத் யூனியன் தலைவர்கள் கடைபிடித்தனர். புட்டின் ரஷ்யாவை தனது நாடாகவே கருதுகிறார். இதனைத்தான் மோடியும் டொனால்ட் ட்ரம்பும் செய்கின்றார்கள். புட்டினும் மோடியும் ட்ரம்பும் ரஷ்யாவை இந்தியா, அமெரிக்கா ஆகிய தேசங்கள் மக்களுக்கானவை என கருதவில்லை. அதனால் தான் எதிர்க்கட்சி தலைவர்களையும் விமர்சிப்பவர்களையும் அழிக்க முற்படுகிறார்கள். புட்டினிசத்தின் பலவீனமும் இதுதான். இப்புள்ளியில் தான் புட்டினிசத்தின் வீழ்ச்சியும் ஆரம்பமாகிறது. ஆயுதங்களால் மக்களை அழிக்கலாம், மௌனிக்க முடியாது. நன்றி.